ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நான் என்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மார்ச் 3ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் திருமலையில தெப்போற்சவம் வந்து நடக்குது. இதனால ஒரு சில சேவாக்கள், ஆர்ஜித சேவாக்கள் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த நாட்கள்ல டிக்கெட் புக் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சில நண்பர்களுக்கு தரிசனம் இருக்குமா இருக்காதா அப்படின்ற டவுட்ல நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு கிளியர் வீடியோ தான் இது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண விருப்பப்படுறேன். என்ன அப்படின்னா, இதை நான் சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் வந்து சொல்லியிருந்தேன், அப்பவே சொல்லியிருக்கலாம். நிறைய பேர் வந்து கமெண்ட் வந்து நான் ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது உண்மைதான். என்ன ரீசன் அப்படின்னா, லாஸ்ட் சண்டே வந்து எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வீக்கா ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் இந்த வாரம் ஃபுல்லாவே வந்து டிடிடி ரிலேட்டடா நிறைய அப்டேட்ஸ் இருந்துச்சு. ஸோ எதையுமே நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக முடிஞ்ச வரைக்கும் என்னால எவ்வளவு வீடியோஸ் வந்து ஷேர் பண்ண முடியுமோ நிறைய இன்ஃபர்மேஷன் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அது போல 300 ரூபா தரிசனம் ஆகட்டும், மற்ற தரிசன டிக்கெட்லாம் நிறைய பேர் வந்து புக் பண்ணியிருந்தீங்க. டெலிகிராம்லயே என்னால முடிஞ்ச வரைக்கும் நிறைய நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தேன். பட் என்னால கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ண முடியாம போனதுக்கு ஒரு ரீசன் இதுதான். முடிஞ்ச வரைக்கும் எனக்கு முடிஞ்சதை நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணேன். ஒரு சிலருக்கு என்னால பதில் சொல்ல முடியாம போயிருந்தா வெரி சாரி, மன்னிச்சுக்கோங்க. இந்த ஒரு ரீசன்னால தான் என்னால பண்ண முடியல. நம்மளோட டெலிகிராம்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நான் வந்து அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். எந்த வீடியோலயும் நான் இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணல. இப்போ ஏன் நான் ஷேர் பண்றேன் அப்படின்னா, ஒரு சிலர் வந்து நீங்க நினைச்சிடக்கூடாது, ஏன் நம்ம டவுட் கேட்டு இவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. இந்த ஒரு ரீசன்னால தான் என்னால பண்ண முடியல. நான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல இருந்தாலுமே என்னோட சேவையை ப்ராப்பரா நான் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் எல்லா வீடியோஸையும் வந்து தொடர்ச்சியா ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களோட தரிசனத்துக்கு நம்ம சேனலில் வர வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ரீசன்னால தாங்க என்னால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்த வீடியோலையுமே என்னோட பர்சனல் ரீசன்ஸ் ஆகட்டும் எதையுமே நான் வந்து ஷேர் பண்ணுறதில்ல. பட் இதை எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இப்படி இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் வரக்கூடிய கமெண்ட்டுக்கு என்னால் முடிஞ்ச ரெஸ்பான்ஸ் நான் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நான் வீடியோஸ் மூலமாக நீங்கள் தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய டவுட்ஸ்க்கான பதிலை நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ வாங்க அந்த விஷயத்த பார்க்கலாம். தெப்போற்சவம் வந்து மார்ச் 3ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் தாங்க நடக்குது. இதுல வந்து உங்களுக்கு 300 ரூபா தரிசனம் இருக்கும், அங்க பிரதர்ஷனம் இருக்கும். அதே போல இந்த கல்யாணோற்சவ சேவா நீங்க புக் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமா இருக்கும். அவங்க என்னென்ன சேவா வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்களோ அந்த சேவாலாம் இன்னைக்கு வந்து ஓப்பனே ஆகியிருக்காது. ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ உங்களுக்கு நான் இந்த பேஜே வந்து காட்டுறேன் பாத்துருங்க. அவங்க வந்து என்னையிலேருந்து நமக்கு சேவா வந்து கேன்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்றதை நீங்க பாருங்க. 3ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரைக்கும், அதே மாதிரி 5, 6, 7 ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிறது வந்து சகஸ்கர தீபாலங்கார சேவா 3ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் சொல்லியிருக்காங்க. நான் வந்து சகஸ்கர தீபாலங்கார சேவா செலக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. 3ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் ப்ளூல இருக்கு அப்படின்னா அந்த நாள்ல அந்த சேவா இல்லை, அவங்க ஓப்பனே பண்ணல. ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி ஓப்பன் பண்ண நாள்ல எல்லாமே சேவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். டிக்கெட் புக்கிங் டைம்ல ஓபன் பண்ணாத சேவா வந்து அன்னைக்கு இருக்காது அப்படின்றனால அவங்க ஓபன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது நம்ம புக் பண்ண டிக்கெட் கேன்சல் ஆயிருமா அப்படின்ற பயம் உங்களுக்கு தேவையே கிடையாது. ஸோ அதே போல ஆர்ஜித பிரம்மோற்சவம் செலக்ட் பண்ணீங்கன்னா 5, 6, 7 அந்த 3 நாள் சொல்லியிருக்காங்க. ஸோ அது இங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் 5, 6, 7 ஓகேங்களா. ஸோ இந்த சகஸ்கர தீபலங்கார சேவா பொறுத்த வரைக்கும் நமக்கு கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி வரைக்குமே, 3ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்குமே ஆல்ரெடி ஓப்பனே பண்ணல. அன்னைக்கு அந்த சேவாவும் இருக்காது. அதே போல இந்த ஆர்ஜித பிரம்மோற்சவம் 5, 6, 7 அந்த 3 நாள் இல்ல. அது இல்லாம மார்ச் மாசம் 22ஆம் தேதியும் அந்த சேவா வந்து இல்ல. ஓகேங்களா. ஸோ இதுதான் விஷயமே தவிர நீங்க டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமா உங்களுக்கு அன்னைக்கான தரிசனம் இருக்கும். கல்யாணோற்சவ சேவாவோ ஊஞ்சல் சேவா புக் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த நாள்ல சேவா வந்து இருக்கும். நீங்க தாராளமா தரிசனத்துக்கு போகலாம். ஓகேங்களா. ஸோ ஊஞ்சல் சேவாவும் பாருங்க, அந்த நாள்லாம் ரெட்ல இருக்கு அப்படின்னா குவாட்டா வந்து எல்லாருமே டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருந்தது. அதே போல நீங்க 300 ரூபா தரிசனமோ வர்ச்சுவல் சேவால புக் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா இருக்கும். ஈவினிங் டைம்ல இந்த தெப்போற்சவம் வந்து புஷ்கரணி குளத்துல வந்து நடக்கும். ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஒரு விசேஷமான விஷயம். வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஆனுவல் தெப்போற்சவம் திருமலையில ரொம்ப விசேஷம். மலையப்ப சுவாமிகள்ல நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம். நீங்க அந்த நாட்கள்ல எப்ப போனாலுமே ஈவினிங் 7ல இருந்து 8 மணி வரைக்கும் நடக்கும். அந்த லைட்னிங் செட்டப்ல நம்ம பாக்குறது ரொம்ப ஒரு சூப்பரான விஷயமா இருக்கும். கண்டிப்பா போனீங்கன்னா மிஸ் பண்ணாம பாருங்க. எல்லா தரிசனமுமே இருக்கு. எஸ்எஸ்டி டோக்கன் இருக்கு, டைரக்ட் தர்ஷன் இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த சேவா அவங்க சொன்ன சேவா வந்து ஓபன் ஆகல. அதனால அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சேவா மட்டும் இருக்காது. மீதி எல்லா தரிசனமுமே இருக்கும். நீங்க நார்மலா போயிட்டு வரலாம்.
அதே போல ரீசெண்டா எந்த அப்டேட்டுமே வந்து டிடிடி வந்து இன்னும் இஷ்யூ பண்ணல. இன்னைக்கு 12 மணிக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டோனர்ஸ்க்கான டிக்கெட் வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்க. மார்ச், ஏப்ரல், மே மாசத்துக்கு ஆன்லைன்லயும் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும், ஆஃப்லைன்லயும் கிடைக்கும். சப்போஸ் நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணலனா கூட நீங்க திருமலைக்கு போயிட்டு அங்க நீங்க வந்து ஆஃப்லைன்ல 10,000 பே பண்ணிட்டு 500 ருபீஸ்க்கான டிக்கெட்டுக்கு நீங்க அடிஷனலா பே பண்ணணும். இந்த டிக்கெட்டோட டோட்டல் காஸ்ட் 10,500 ரூபாய் ஒரு நபருக்கு. 2 பேர் போறீங்க அப்படின்னா நீங்க 21,000 ரூபாய் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ 2 பேரோட டிக்கெட் காஸ்ட் 1000 ரூபாய். அது இல்லாம நம்ம டொனேஷன் வந்து 20,000 ரூபாய் பண்ணணும். இதுதான் இந்த டிக்கெட்ல இருக்க முக்கியமான விஷயம். எலக்ட்ரானிக் டிப்போட பேமெண்ட்கான டைம் நாளைக்கு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி நாளைக்கு 3 மணிக்கு மேல டிப் 2ஓட ரிசல்ட் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி இருந்தாலும் நமக்கு மண்டேக்கு மேல தான் நம்மளோட அக்கமடேஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ காலையில ஒரு புக்கிங், மத்தியானம் ஒரு புக்கிங் கொடுக்கலாம். எப்படி வந்தாலும் புக் பண்ணுங்க. இந்த டைம் திருமலையில வந்து ரூம்ஸ் புக்கிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இப்போ பக்கமா ஓப்பன் பண்றாங்க இல்லையா, அதனால நிறைய பேர் ஃப்ரீ தர்ஷனுக்கு கூட பிளான் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாம ஆர்ஜித சேவா டிக்கெட்ல இந்த எலக்ட்ரானிக் டிப்ல என் வந்து 300 ரூபா தர்ஷன் டிக்கெட், வர்ச்சுவல் சேவால புக் பண்ணவங்க, சீனியர் சிட்டிசன் புக் பண்ணவங்க, எஸ்எஸ்டில போறவங்க கூட எல்லாருமே வந்து ரூம்ஸ் வந்து தாராளமா புக் பண்ணிக்கலாம். ரூம் புக்கிங்க்கும் டிக்கெட்ஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்க டிக்கெட்டே இல்லைன்னா கூட தாராளமா புக் பண்ணலாம். ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி வச்சு நம்ம ஆன்லைன்ல ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் டே ரூம் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அங்கேயே நீங்க ரிசப்ஷன்ல சொல்லி எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். காஷ் அண்ட் டெபாசிட்ல திருமலையை பொறுத்த வரைக்கும் கேட்பாங்க, நம்ம அதிலே லெஸ் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல வேணாம், நாங்க நெக்ஸ்ட் டேக்கு வந்து பேமெண்ட் வந்து பண்ணிடுறோம்னு சொன்னீங்கன்னா தாராளமா பண்ணிக்கலாம். அந்த காஷ் அண்ட் டெபாசிட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து வரும். கீழ் திருப்பதியிலையும் சேம் அதே ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு 24 ஹவர்ஸ் கழிச்சு நீங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, நாங்க வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து வந்திருக்கோம், ஸோ அதனால எங்களுக்கு வந்து ரூம் வேணும், எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா தாராளமா பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்மளோட நண்பர்கள் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த விஷயத்த நான் வந்து கன்ஃபார்மா சொல்றேன். அதுக்கப்புறம் இன்னொரு சேவாவுக்கு புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஆர்ஜித சேவால கல்யாணோற்சவமோ, ஊஞ்சல் சேவாவோ, இந்த மாதிரி சேவாவுக்கு நீங்க புக் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த சேவா டைமுக்கு முன்னாடி தரிசனம் போகலான்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுங்க, சேவா வந்து இருக்கு, நாங்க அதுக்கு முன்னாடி தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணீங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன டைம் சேவாவோ அந்த சேவாவுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதுதான் இப்போதைக்கு இருக்க முக்கியமான அப்டேட்டா இருக்கு. வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா சேனல்ல வீடியோ வரும். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.